தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் குருதேவர் பாடிய சில கீர்த்தனங்கள் வலம் வருகின்றன. இரவு சத்சங்கத்தில் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பிறகு குருதேவர் ஒரு சில கீர்த்தனங்களை பாடிவிட்டு மகாமந்திரம், மகா மிருத்யுஞ்சய மந்திரம், சாந்தி பாடத்துடன் சத்சங்கத்தை நிறைவு செய்வார். சிறந்த ஆன்மீக கருத்துக்களை கொண்ட சில கீர்த்தனங்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. அவற்றில் ஒரு சில இங்கே பகிரப்படுகின்றன. முதல் பாடல் சர்வ், லவ், கிவ், பியூரிஃபை, மெடிடேட், ரியலைஸ், be good, do good, be kind, be compassionate, enquire who am I, know thyself and be free, adapt, adjust, accommodate, bear insult, bear injury, highest sadhana, Shri Ram, Jaya Ram, Jaya Jaya Ram, Shri Ram, Jaya Ram, Jaya Jaya Ram, excel in service, expand in love, start the day with God, end the day with God, fill the day with God, live the day with God. அடுத்ததாக சாங் ஆஃப் அ லிட்டில் அண்ட் சாங் ஆஃப் 18 இட் இஸ் என்ற ஆங்கில பாடல்களையும் அவர் அடிக்கடி பாடுவார். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, eat a little, drink a little, talk a little, sleep a little, do asana a little, pranayama a little, do vichara a little, meditate a little. தொடர்வது சாங் ஆஃப் 18 இட் இஸ் என்பதாகும். Serenity, regularity, absence of vanity, sincerity, simplicity, veracity, equanimity, fixity, non-irritability, adaptability, humility, tenacity, integrity, nobility, magnanimity, charity, generosity, purity. Practice daily these 18 it is, you will soon attain immortality. You will behold unity in diversity. You cannot attain this in the university. Shri Ram, Jaya Ram, Jaya Jaya Ram, Shri Ram, Jaya Ram, Jaya Jaya Ram. ஆசிரமத்தில் நடந்த வைரவிழா நாடக நிகழ்ச்சிகளின் போது குருதேவர் அங்கே கூடியிருந்த சாதகர்கள், பெரியோர்கள், பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தும் வண்ணம் தேவதூதனைப் போல மேடையில் திறம்பட நடித்து காண்பித்தார். மற்றொரு முறை மதுரையைச் சேர்ந்த சுபத்ராபாய் என்பவர் ஆசிரம சத்சங்கத்தில் தமது கதாகாலக்ஷேபத்தை பண்ணி முடித்தார். உடனே குருதேவர் தமது இருக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து மேடைக்கு சென்று பரம்பரை உபன்யாசகர் போல பக்தநந்தனார் சரித்திரத்தை கதாகாலக்ஷேபம் செய்து அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தினார். சந்நியாசியின் ஆசிரமத்தில் பாட்டு, நாடகம் முதலிய அம்சங்களை சேர்த்ததற்கு சிலர் குருதேவரை குறை கூறினர். அவர்களுக்கு குருதேவர் உரிய முறையில் பதிலளித்தார். லௌகீக மக்கள் நினைப்பது போல இசை என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல. இசை என்பது ஒரு யோகம்.
அது பக்தி யோகம் அல்லது சங்கீர்த்தன யோகம். இசையின் மூலமாகவே தியாகராஜர், மீரா, சூர்தாஸ் போன்றோர் இறைவனை உணர்ந்திருக்கின்றனர். இத்தகைய தலை சிறந்த பக்தர்களது தெய்வீக பாடல்களை சத்சங்கத்தில் நாம் பாடுகிறோம். இறைவன் நாமம் மனதை தூய்மையாக்குகிறது. பெரும்பான்மை ஜனங்களுக்கு சங்கீர்த்தன யோகமே சாலச் சிறந்தது. பக்தி, சத்வம், தூய்மை, மன ஒருமைப்பாடு ஆகியவற்றை அது மக்களிடம் வளர்க்கிறது. புரிவதற்கு கடினமான பிரம்மசூத்திரம், உபநிடதம் ஆகியவற்றை பற்றிய சொற்பொழிவுகளை கேட்டபின் இத்தகைய இனிய பாடல்கள் மனதிற்கு அரிய ஓய்வையும் ஆனந்தத்தையும் அளிக்கின்றன. சங்கீர்த்தனம் மக்களின் மனதை உயர்த்தி அதை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்கிறது. தங்களது அன்றாட கடின உழைப்பிற்கு பின் இனிய இசையை கேட்டு ஓய்வு பெறுவதற்காகவென்றே பலர் சத்சங்கத்திற்கு வருகின்றனர். மன உளைச்சல் மற்றும் மனக்கோளாறுகளுடன் ஆசிரமத்துக்கு வரும் அநேகர் இனிய இசையால் பெரும் பயனடைகின்றனர். அவர்கள் புத்துயிர் பெற்று திரும்பிச் செல்கின்றனர். தொடர்ச்சியாக மக்களால் சொற்பொழிவுகளை நீண்ட நேரம் கேட்க முடியாது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்களது மன ஒருமைப்பாடு சிதறிவிடுகிறது. கீர்த்தனம் அவர்களுக்கு உற்சாகமளித்து மீண்டும் சொற்பொழிவுகளை கேட்க அவர்களை தயார் செய்கிறது. ஆன்மாவிற்கும் மனதிற்கும் நரம்புகளுக்கும் இசை ஒரு அரிய டானிக் ஆகும். இசை, நடனம், நாடகம், நையாண்டி, கச்சேரி போன்றவை மற்ற எந்த ஆன்மீக மேடையிலும் தேவையற்றதாக கருதப்படலாம். ஆனால் குருதேவரை பொறுத்தமட்டில் இவையெல்லாம் நலிந்த மனத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டவும் கவலைகளால் வருந்துவோருக்கு மகிழ்ச்சியை அளிக்க உதவும் சாதனங்களாகவும் அமைந்தன. தொடரும் நிகழ்வு சமரசத் தந்தை சிவானந்தர் குறித்ததாகும். ஒருமுறை சிவானந்த ஆசிரமத்தில் 3 நாட்கள் வெகு விமரிசையாக ஒரு சர்வசமய மாநாடு நடந்தது. பல சமயங்களில் இருந்தும் சுமார் 200 பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டனர். காலம் சென்ற சர் சி.பி. ராமசுவாமி ஐயர் அதை தொடங்கி வைத்தார். வேற்றுமையில் ஒற்றுமையை அம்மாநாடு வலியுறுத்தியது. அதில் குருதேவர் அனைத்து மத ஆச்சாரியர்களையும் பாராட்டும் வகையில் ஒரு ஆங்கில பாடலை பாடி சர்வசமய சமரசத்தை மிக அழகாக வலியுறுத்தினார். குருதேவர் எல்லா சமயங்களையும் ஒன்று போல நேசித்தார். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், சீக்கியர், யூதர், பார்சி போன்ற பல சமய பக்தர்களும் அவரிடம் ஒரே விதமான அன்பை பெற்றனர். ஆசிரமத்தின் ஆரம்ப நாட்களில் சில ஆசிரமவாசிகளிடையே வேற்றுமை மனோபாவம் நிலவுவதை குருதேவர் கண்டார். தமது ஆன்ம பலத்தால் அதை அவர் சரிப்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தினார். ஒரு சமயம் குருதேவர் ஒரு கிறிஸ்தவ பக்தரை ஆசிரம உணவுக்கூடத்திற்கு அழைத்துச் சென்று காட்டினார். உடனே அங்கு உணவருந்தி கொண்டிருந்த சில ஆச்சார இந்துக்கள் உணவருந்தாது பாதியில் வெளியேறினர். அதை அறிந்த குருதேவர் அந்த கிறிஸ்தவ அன்பரை நேராக சமையலறைக்குள்ளேயே கூட்டிச் சென்று அங்கே அவருக்கு பாயை போட்டு உட்காரச் செய்து இலை போட்டு தாமே உணவு பரிமாறி சாப்பிடச் செய்தார். அதன்பின் ஆசிரமவாசிகள் எவரும் எவ்வித மறுப்பையும் காட்டவில்லை. மற்றொரு சமயம் ஆசிரம கோவில் கட்டட வேலையை மேற்பார்வை செய்து கொண்டிருந்த முஸ்லிம் சூப்பர்வைசருக்கு உணவு அனுப்ப வேண்டியது நேரிட்டது. சமையலறை மேலாளர் இலையில் சாதத்தை வைத்து மண்குவளையில் சாம்பாரை வைத்து அவருக்கு அனுப்பினார். அதை அறிந்த குருதேவர் அடுத்த நாள் எல்லோருக்கும் தட்டில் அனுப்ப ஏற்பாடு செய்தார். உணவு விடுதி மேலாளரிடம் அவர் கடவுள் ஒருவனது பக்தியை பார்க்கின்றாரை தவிர குலத்தையோ கோத்திரத்தையோ கேட்பதில்லை என்று அறிவுரை கூறினார். நாளையும் நாம் குருதேவரின் தெய்வீக வாழ்க்கை பணியில் அவரது பங்கு குறித்து தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை
சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.